அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. பல்வேறு விஷயங்கள் குறித்து அதுல பேசப்பட்டிருந்தாலுமே கூட தமிழகத்துல பாஜக காலூன்றுவதற்காக அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த அரட்டல் மிரட்டல் உருட்டல்லாம் எதற்கான காரணம் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். திமுக பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு விதமான விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்தும் பேசியிருந்தார். அதுல குறிப்பாக ஊழல் கூட்டணிக்காரர்கள் எங்களுடைய கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இதை இரண்டையும் அடிப்படையாக வைத்துதான் இன்றைய தினம் நம்ம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். ஊழல் கூட்டணிக்காரர்கள் எங்களுடைய கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசக்கூடாது. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் காலூன்ற அதிமுகவை அச்சுறுத்தி அடக்கிவிட்டது பாஜக, திமுக அச்சுறுத்தல்களுக்கு அடங்காது அப்படின்னு ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அச்சுறுத்தல் அரசியல், பாஜகவை சுட்டிக்காட்டி அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாரா ஸ்டாலின்? இதுதான் தலைப்பு. அரங்கத்துல நம்மோட 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவிலிருந்து திரு ஹபீசுல்லா, காங்கிரஸிலிருந்து திரு அலீம் அல் புகாரி, அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன், மூவர் இணைந்திருக்கிறார்கள். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் பாஜகவின் திரு SG சூர்யா. மூவருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பொன்வில்சன், அச்சுறுத்தல் அரசியல் அப்படின்றத முன்வச்சு பிரதானப்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுலயும் குறிப்பா பாஜக தமிழகத்துல காலூன்றணும் அப்படின்றதுக்காக அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செஞ்சு அதிமுகவை அடக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அடங்கிதான் போயிடுச்சு அதிமுக? இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும், திமுக கூட பொருந்தும். ஒரு கட்டத்தில் திமுகவை இதே மாதிரி தான் விமர்சனம் பண்ணாங்க. எப்படின்னா காங்கிரஸ் வந்து அச்சுறுத்தி அவங்கள வந்து அடக்கி வச்சுட்டாங்களான்னு. ஏன்னா அண்ணா அறிவாலயத்தில் மேலே வந்து சிபிஐ விசாரணை, கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. அதே நேரத்தில் கலைஞர் வந்து அந்த நேரத்தில் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு என்ன சொன்னார்னா, கலைஞர் இந்த மாதிரி என்னுடைய செல்வ மகள், அன்பு மகளை 190 நாள் சிறையில் அடைத்தது மன்மோகன் சிங்கின் காங்கிரஸ் அரசாங்கம், எனவே எந்த காலத்திலையும் அவங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார். அதனால் அப்போது வந்து இதே விமர்சனங்கள் திமுக மேலே வந்துச்சு. அதனால் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தியோ ஒரு இக்கட்டில் உண்டு பண்ணியோ வந்து கூட்டணி வைக்க முடியாது. அது வந்து நடைமுறையில் சாத்தியம் கிடையாது, திமுகவுக்கும் சாத்தியம் கிடையாது. நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம், அவ்வளோதான். அது அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படின்னு தான் அதை எடுத்துக்க முடியும். அடுத்தது காலூன்ற முடியுமா அப்படின்னா, இப்போது 1967க்கு பிறகு பக்தவச்சலம் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மாறி மாறி கூட்டணியில் நம்ம சொல்கிற விமர்சனம் பிரகாரம் அழுத்தம் காரணமாகவும் திமுக கூடயும் அதிமுக கூடயும் எம்ஜிஆர் கூடயும் காங்கிரஸ் கூட்டணி வச்சுருக்குது, அழுத்தம் இல்லாமையும் கூட்டணி வச்சுருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கால் ஊன்றி விட்டாங்களா? தமிழ்நாட்டில் மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் எந்த கட்சியும் கால் ஊன்ற முடியும். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவும் அதிமுகவும் அதே தான். மக்களுடைய ஆதரவு இருக்கணும், அவ்வளோதான். அந்த கட்சி வந்து அதற்காக ஒரு கூட்டணியில் இருந்து தான் கால் ஊன்றணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி வந்து இயற்கையாக வந்து ஒரு பெரிய கூட்டணி உருவாகும்னா அது ஒரு பொதுவான நோக்கத்தோடு உருவாகக்கூடிய கூட்டணியாக இருக்கும். இப்போ திமுக கூட்டணி கூட எப்படின்னா அந்த காம்பினேஷன் இன்றைக்கி வெற்றி காம்பினேஷனாக இருக்குது. 2019 தொடங்கி வெற்றி காம்பினேஷனாக இருக்குது. அதே 2017க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய விமர்சனங்கள் அந்த கட்சியை வந்து சொன்னவர்கள்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. திரு வைகோ அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணி வச்சு என் கல்லறையும் மன்னிக்காதுனாரு, அவர் கூட்டணியில் இருக்கார். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக அதிமுக சொல்லும்போது ஒன்று கட்டு விரியன் ஒன்று கண்ணாடி விரியன் அப்படின்னாரு, இப்போ கூட்டணியில் இருக்கார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான். அதாவது முரண்பாடு உள்ள கட்சிகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு பொது நோக்கத்துக்காக, அவங்க எண்ணத்திற்காக பிஜேபி வரக்கூடாது, மோடி மறுபடியும் ஆட்சி தொடரக்கூடாது, அப்போது மாநில உரிமை, இதற்காக ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் பொது நோக்கத்துக்காக ஒன்றா இருக்கிறோம், மற்றபடி எங்களுக்குரிய கொள்கைகள்லாம் வேற அப்படின்றதுக்காக ஒரு கட்டுப்பாட்டோடு அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக கூட்டணியும் நடைபெற போகுது. சட்டமன்ற தேர்தல், தேசிய தேர்தல் கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது, அந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. அப்போ இதை வந்து வாக்கா நம்ம மாற்றணும். அப்போ இந்த எதிர்ப்பு வாக்கு அறுவடை பண்ணணும்னா எல்லாம் பிரிஞ்சு இருந்தால் அறுவடை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கொள்கையில் வேறுபாடு உள்ள கட்சிகள் கூட ஒரு கூட்டணியில் நிற்கலாம். அது வெற்றி பெறுதா வெற்றி பெறலையான்றது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டணியில் நிற்கலான்றதுக்காக அவர்கள்
கடந்த காலங்களில் எதிர்த்து பேசினவங்க கூட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு பொது நோக்கம், திமுக வரக்கூடாது மறுபடியும், அந்த பொது நோக்கத்துக்காக ஒன்றா இருக்கிறாங்க. மக்கள் ஆதரிக்கிறது அப்புறம். ஆனால் என்னன்னா இந்த கூட்டணியே விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது நம்மளுக்கு கிடையாது அப்படின்றத நான் பார்க்கிறேன். இல்ல அந்த இணக்கமா இருக்கிறது வெளியில தெரியாத காரணத்தினால மீண்டும் மீண்டும் அந்த விமர்சனம் வந்துகிட்டே இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி மேல. இல்ல அது அந்த விமர்சனம் பண்ணணும். இப்போ திமுக விமர்சனம் பண்ணணும் நியாயம், அதிமுக விமர்சனம் பண்ணணும் நியாயம். அதுதான் அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவுல இருக்கும். திமுக விமர்சனம் பலவீனப்படுத்தாதான்றது இல்ல. இப்ப அது பலவீனப்படுத்துதான் போது இன்றைக்கு கார்த்திக் சிதம்பரம் பேட்டி கொடுக்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கணும்னு. எதை உதாரணம் காட்டி சொல்றாருன்னா, மோடி அரசாங்கத்தை உதாரணம் காட்டி சொல்றாரு. 303 இடங்கள் ஜெயித்த பிறகும் மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் பெருந்தன்மையோடு கூட்டணியில பங்கு கொடுத்தாங்க. அவங்களே மெஜாரிட்டி இருக்கும் போதே கூட்டணியில் பங்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து திமுக கொடுக்கணும், அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை நம்ம முரண்பாடுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையும் சரி, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையும் சரி, அமைச்சர் சிவசங்கர் என்ன சொன்னாரு, மக்கள் பிரச்சனையில் அக்கறையே இல்லாத ஒரு யூனியன் இருக்குதுன்னா அது சிஐடியு தான், கம்யூனிஸ்ட் யூனியன் தான் இருக்குதுன்ற பிரச்சனைகளை பிரதானமாக முன்வைத்து பேசுவது அப்படின்றது சரி. ஆனா அந்த கட்சியில் இருப்பவர்களே 2026 நிச்சயமாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லும் போதும் சரி, இப்பவும் சரி எப்பவும் சரி கூட்டணி கிடையாது அப்படின்னும் போதும் சரி, டிடிவி தினகரன் பாஜக கூட சேரும் போது வழக்குக்கு பயந்துட்டு டிடிவி தினகரன் போய் சேர்றாரு, எங்களுக்கு அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர். இதே மாதிரி தானே திமுக மேலே நீங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். 1000 குற்றச்சாட்டுகள் திமுக மேலே இதே மாதிரி தான் சொல்லிடலாமே. அதனால என்னன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லா காலத்திலையும் வரதான் செய்யும். அதை முரண்பாடு உள்ள கட்சிகள் வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா மக்கள் ஆதரிக்கிறாங்களா, அதுக்காகத்தான் நான் வைகோவும் திருமாவளவன் அவர்களையும் உதாரணம் சொன்னேன். கடந்த காலத்தில் காங்கிரஸும் சொல்லியிருக்குது, EVK இளங்கோவனும் வந்து தேவையில்லாத பாரம் அது நாங்கள் சுமக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால அந்த வார்த்தைகள்லாம் எதிர் வரிசையில் இருக்கும்போது கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் கூட்டணியில் வந்த பிறகு அவர்கள் ஒன்றாக போராடுகிறார்களா, ஒன்றாக இருக்கிறார்களா, அதுதான் முக்கியம். மற்றபடி முரண்பாடுகள் இருக்கதா செய்யும். கேட்போம் திரு ஹபீசுல்லா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாம எங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நாங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். ஏன் இந்த கூட்டணி அப்படின்றதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டாங்க. நேற்று செயற்குழு கூட்டத்தில் நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் தொடர்ந்து அந்த கூட்டணி மேல விமர்சனத்தை வச்சுட்டே இருக்கிறதுனால என்ன பலன் நினைக்கிறீங்க? அதாவது ரெண்டுமே அரசியல் கூட்டணிகள், அதிமுகவோட கூட்டணியா இருக்கட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியா இருக்கட்டும், ரெண்டுமே அரசியல் கூட்டணிகள். இந்த கூட்டணிகள் தான் தேர்தலில் சந்திக்க போகுது. அதனால ஒரு கூட்டணியை பார்த்து இன்னொரு கூட்டணி விமர்சிக்கிறதும், இன்னொரு கூட்டணியை பார்த்து இன்னொரு கூட்டணி விமர்சிக்கிறது தான் அரசியலா இருக்க முடியும். அதனால ஏன் அவங்கள விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு சரியான கேள்வி. அந்த விமர்சனம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுதான் கேள்வி. இல்ல, ஏன்னா நேத்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஏன் நீங்க எங்களை பார்த்து விமர்சிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கான பதில் நான் சொல்றேன். அப்ப நீங்க எங்க கூட்டணியை பத்தி விமர்சிக்கிறீங்க? அப்புறம் ஜெயக்குமார் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு, கூட்டணி உடையும்னு அவர் சொன்னாரு. அப்ப அது எங்க கூட்டணி தானே, நாங்க பார்த்துட்டு போறோம்னு சொல்லி அமைதியா இருக்க வேண்டியதானே. உங்களோட விடுதலை சிறுத்தைகள் கலண்டிட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னா அதிமுக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு எங்க கூட்டணியை பார்த்து. அப்ப தாக்கம் என்ன அப்படின்னா, இங்க இன்னைக்கு தலைவருடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியமானதான் நாங்க பார்க்கறோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய நடைமுறை மோடஸ் ஆப்ரண்டி என்ன அப்படின்னா, 2 அமைப்புகளை வச்சு மிரட்டுவாங்க. ஒன்று, சமூக செயற்பாட்டாளர்கள் பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள UAPA NIA வச்சு அச்சுறுத்துவாங்க. அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனநாயக அரசியல் அமைப்புகளை EDயை வச்சு அச்சுறுத்துவாங்க. இதுதான் இவர்களுடைய சரித்திரம். அப்படி இருக்கும்போது அதிமுக இன்னைக்கு வெளியில என்ன வேணா காரணத்தை சொல்லிக்கலாம், திமுகவை வீழ்த்துவதற்காக, திமுகவை இது பண்றதுக்காக அப்படின்லாம் இன்னைக்கு பேசிக்கலாம். ஆனா நான் 2 கட்சி இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சமீபத்திய 4 மாசத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டதை மட்டும் நான் குறிப்பிடுறேன். ஒருத்தர் என்ன சொல்றாரு, அதிமுக பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்னது, அதிமுகவுடைய ஊழல் ஃபைல்களையும் சேர்த்து வெளியிடுவேன். ஆமா, அதிமுக ஊழல் கட்சி தான். 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷா வந்து அதிமுகவுடைய ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னவர்களோடு இன்னைக்கு இவங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு திமுகவுடைய ஊழலை அகற்றுவதற்காக அதிமுக எனக்கூடிய ஊழல் சக்தியோட நீங்க சொன்னது, கோட் அண்ட் கோட் அண்ணாமலை சொன்னது, கோட் அண்ட் கோட் அமித்ஷா சொன்னது, அவங்க யார் ஊழல்வாதிகள் என்று சொன்னார்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு திமுக எனக்கூடிய ஊழல் கட்சி ஊழல் அரசாங்கத்தை நீக்குவதற்காக ஒரு கூட்டணியை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அலிகேஷன்ஸ், சார்ஜஸ். நான் இதே EDயை சொல்றேன், நீங்க நேர்மையானவர்களாக இருந்தால் விஜயபாஸ்கர் மீது ECIR வழக்கு இருக்கிறது,
நீங்க செந்தில் பாலாஜி அண்ணனை 500 நாட்கள் கிட்ட சிறையில வச்சீங்கல்ல, 1 வருஷத்துக்கு கிட்ட சிறையில வச்சீங்கல்ல, அந்த மாதிரி ஏன் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு இடி போகல? ஏன் ஆளுநர் அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளுக்கு அசென்ட் கொடுக்கல? இந்த பக்கம் வாங்க. அதிமுக ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? பாஜகனால தான் நான் தோத்து போனேன். OS மணியன் என்ன சொன்னாரு? திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு? கூட்டணி பத்தி அவர் இல்ல இதெல்லாம் சமீபத்துல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவரே தானே சொன்னாரு, மக்கள் எங்களை அங்கீகரித்து விட்டார்கள். நீங்க உங்களுடைய அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஸ்டாண்ட்ல இருந்து 2004ல நீங்க கூட்டணி அமைச்சீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2019ல நீங்க பாஜகவோட கூட்டணி அமைச்சீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. 2021ல நீங்க கூட்டணி அமைச்சீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்ப உங்களை அதிமுகவும் தோல்வியை சந்திச்சிருக்குல்ல. இப்ப நாங்க இந்த கூட்டணியில இருக்கும்போது நாங்க ஜெயிச்சிருக்கோம்ல. இவரே தானே சொன்னார், மூணு தேர்தல்கள் 14, 19, 21, 24. அப்ப இந்த கூட்டணியை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதனால அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் மக்கள் மறந்து இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சமீபத்துடைய உங்களுடைய வரலாறு, உங்களுடைய அலைன்ஸ, உங்களுடைய சந்தர்ப்பவாத அலைன்ஸ், இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பதவிக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏங்க செங்கோட்டையன் போய் பாப்பாராம், அதுக்கப்புறம் கூட்டணி இங்க பிக்ஸ் ஆகுமா? இதெல்லாம் அச்சுறுத்தி இவர்கள் ஒவ்வொரு, அது உட்கட்சி விவகாரம் இல்லையா? அது அச்சுறுத்தல்னா எப்படி டிஎம்கே முடியும்? அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு சரித்திரம் இருக்கா இல்லையா பாஜகவோடது? எப்படி கூட்டணி? நான் சொல்றேன், ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுங்க. திமுகவை தோற்கடிப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறத எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? இங்க நாங்க திரும்பவும் சொல்றோம், அதிமுக திமுக தாங்க இங்க இருக்கணும்ன்றது. அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய அக்கறை திமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அதனாலதான் இதை பேச வேண்டியதா இருக்கு. உங்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுடைய உள்கட்சி அரசியலை சமாளிக்க முடியாம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது நாங்க மகிழ்ச்சியா தான் கூட்டணி வச்சிருக்கோம், எங்க கட்சி நாங்க பண்றோம், உங்களுக்கு ஏன் கோபம்? அதுதான் சொல்றேன். அப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி பேசினது பொய்யா கோபால் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க தானங்க சொன்னீங்க, ஜெயக்குமார் சொன்னார்ல, நான் தோத்து போனது பாஜகனாலதான், நான் தோத்து போனது பாஜகனாலதான். நீங்களும் தானே சொன்னீங்க. முடிசூடாமன்னா நான் ராயபுரத்துல கெத்தா சுத்திட்டு இருந்தேன், தௌலத்தா சுத்திட்டு இருந்தேன். எனக்கு நான் தோத்து போனது நீங்க தாங்க சொன்னீங்க, நான் சொல்லல 4 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப நீங்க திமுகவுடைய வரலாறு இருந்தா அது கடந்து நாங்கள் ஒரு கூட்டணியாக நின்று மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள், பாஜக வீழ்த்துவதுதான் தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைன்ற அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. நீங்க சேர்ந்தப்பெல்லாம் உங்களை தூக்கி அடிச்சிருக்காங்க, அதனால அதை இதையும் ஒப்பிடவே முடியாது. இது மாநில தேர்தல்ன்றது தெரியும். ஆனா மாநில தேர்தலின் போது இந்த அரசியல் தானே இன்னைக்கு துணைவேந்தர்கள் சுயமாக செயல்பட முடியுது. மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம். அப்ப மாநில அரசு இந்த மாதிரி ஒரு வலிமையானதாக இருந்தாதான் நீங்க டேக் ஓவர் பண்ணக்கூடிய, ஹைஜாக் பண்ணக்கூடிய அரசியலுக்கு எதிராக நிக்க முடியும். அப்படின்றது வலிமையான மாநில அரசு இருந்தாதான். இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, ஊழல் கூட்டணி எங்க மீது வச்சீங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க. அமித்ஷா சொன்னாரே அந்த ஊழல் என்ன ஆச்சு அதிமுக மீது? அண்ணாமலை சொன்னாரே அந்த ஏடிஎம்கே ஃபைல்ஸ் என்ன ஆச்சு? அதை பேசாமல் கடந்து சும்மா எங்க மேல நாங்க இன்னைக்கு கூட துணிச்சலா வழக்குகளை சந்திக்க தயாரா இருக்கும். பழிவாங்க பழிவாங்குவதற்காக போடப்பட்ட வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சார்ஜர் சொன்னார்ல, நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அது அச்சுறுத்தல் கிடையாது. நாங்க கூட்டணியில இருக்கும்போதுதான் அந்த சிபிஐ வழக்கு வந்துச்சு, நாங்க நேர்மையா சந்திச்சோம். ஆனா உங்களை மாதிரி எதிர்கட்சியா இருக்கும்போது உங்கள் மீது வழக்குகள் போடுவதும், பாஜக சேர்ந்த உடனே அந்த வழக்குகள் காணாம போகிறது இருக்குல்ல, இதுதான் பேரம் பேசுற அரசியல். அந்த பேரம் பேசுற அரசியல திமுகவோ இல்ல காங்கிரஸோ நாங்க செய்யல. எங்கள் மீது வந்த வழக்கை நீதிமன்றத்தில் சந்தித்து நீதிமன்றம் முடிவு பண்ணதுனாலதான் இன்னைக்கு நிரபராதிகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. இது வரையும் as of today நாங்க acquitted. as of today எங்கள் மீது நீங்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்க முடியாம நாங்க நிரபராதியாக நின்னுட்டு இருக்கோம். சரி, நம்ம பாப்பா அது நீதிமன்றம் தான் முடிவு தெரியும். திரு எஸ் டி சூர்யா முடிவு பண்ணிட்டாங்க. அவர் முன் வச்சு பேசி இல்ல வழக்குகள் நடந்துட்டு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இன்னைக்கு நிரபராதி தானே. இன்னைக்கு டேட்ல ஒரு வழக்குல அக்விட்டல்னா நாங்க நிரபராதியாக தான் நின்று கொண்டிருக்கின்றோம். சுருக்கமா ஒரே ஒரு விஷயம், பொன்முடி வழக்குல he is not acquitted, the conviction and sentence have been stayed. நீங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கனிமொழி அக்கா கேஸ் பேசுறீங்க, அதுதான் நீங்க கனிமொழி
பொதுவா எல்லா நீங்க வழக்கும். பேசுங்க. சரி, நான் கேட்போம். சொல்றது கனிமொழி அக்கா கேஸ நீங்க பின் பாயிண்ட் பண்ணதுனால கனிமொழி அக்கா கேஸ்ல நாங்க இன்னைக்கு நிரபராதியா தான் நின்னுட்டு இருக்கோம். ஓகே, திரு எஸ்.ஜி. சூர்யா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருக்காரு. அதுல குறிப்பா அதிமுக பத்தி பேசும்போது அதிமுக உட்கட்சி விவகாரத்துல கூட தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கா பாஜக அப்படின்ற கேள்விதானே எழுது. அதுதான் சொல்றேனே, இப்போ பிரதர் பேசும்போது சொன்னாரு அதிமுக மேல எங்களுக்கு ரொம்ப அக்கறை, அவங்க இப்படி ஆயிடக்கூடாதுன்ற வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்றது. இது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேராது, இரண்டு தனி கூட்டணிகளாக இல்லை தனி கட்சிகளாக இந்த தேர்தலை சந்திக்கும். அதனால திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வென்ற மாதிரி மிக லாவகமாக வென்று விடலாம் அப்படின்ற ஒரு கனவு கோட்டையில் இருந்தாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தல் வெறும் கணக்குகளே என்ன சொல்லுதுன்னா, பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றாக போட்டிட்டு இருந்தால் குறைந்தபட்சம் 13 இடங்களில் வெற்றி கிடைத்திருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு, அந்த ஓட்டு இது பிளஸ் அது அப்படின்னு போட்டா வருது. அதனால இவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதாவது இரண்டு கூட்டணிகளாக தனித்தனியாக போடக்கூடியவர்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். சேர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க, கூட்டணியில சேரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட்டணி சேர்ந்த உடனே முதல்வரே, அதாவது இரண்டாம் கட்ட பேச்சாளர்களை தள்ளி வச்சிடலாம், முதல்வரே கடந்த 15 நாட்களாக தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடுகிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்காது. அப்போ அதுலயே இவர்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கின்றது அப்படின்றது தெரியுது. இப்போ வந்து இந்த தலைப்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய தலைப்பு, இப்போ பிரதரும் சொன்னார் நாங்க எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி பத்தியே சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதை வந்து ஊழல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதிமுக குறிப்பிட்டு இப்ப அந்த கட்சி கூடவே கூட்டணி வைக்கிறது நியாயமான கேள்வி சொல்றாங்க. வரலாற்றில் பல காலகட்டங்கள், இப்போ 1971 தேர்தல் எடுத்துக்கலாம், காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து வந்திருந்த திமுக கழகம் இந்திரா காங்கிரஸோடு மறைமுக கூட்டணி வைத்து அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. அது வரலாறு. 1980 எடுத்துக்கோங்களேன், திமுக இவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்து அதிமுகவை மிரட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு 1980 என்ன நடந்ததுன்னு பாருங்க. காங்கிரஸ் கட்சி 114 இடத்துல போட்டிட்டது, திமுக வெறும் 112 இடங்கள் காங்கிரஸோட குறைவாக போட்டிட்டது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி 2011 ஒரு ஃப்ளோர்ல அண்ணா அறிவாலயத்துல 2G விசாரணை கருணாநிதி அவர்களுடைய மனைவியார் மேல நடந்துட்டு இருந்தது, இன்னொரு ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்ப அந்த 63 இடங்கள் மிரட்டி வாங்கினார்களா சமாதானமா வாங்கினார்கள்ன்றது இந்த தமிழகத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே சாட்சி. அந்த மாதிரி காட்சிகள் ஏதாவது இப்ப இந்த கூட்டணியில உங்களால சொல்ல முடியுமா? நீங்க வந்து ஹேஷியங்கள் தான் சொல்றீங்க, அந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு இருக்கு, எந்த வழக்கிலையும் யாரும் வந்து இப்ப வந்து விடுவிக்கப்படவில்லை. அதற்கான அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட இல்லை, எல்லாமே நீதிமன்றங்கள் கிட்ட தான் இருக்கு. இப்ப இவர் சொன்னார் இல்லையா, 2G வழக்குல வந்து கனிமொழி அவர்கள் நிரபராதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 2G வழக்கை போட்டதே இந்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தான். இவர் சொன்ன அந்த 170 நாட்களோ என்னமோ சிறையில் இருந்ததோ, இல்ல ஆர் ராசா அவர்கள் 368 நாட்கள் சிறையில் இருந்ததோ, இது எல்லாமே இவர்கள் காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட வழக்குல கைது செஞ்சதுதான். ஆனா இவர் சொல்றாரு நாங்க வந்து நேர்மையா வழக்கை சந்திச்சோம். ஆனா அதுல ஒரு திருத்தம் என்னவென்றால், நீதிமன்றங்கள் கடிந்து கொண்டதால் அந்த வழக்கு பதியப்பட்டு அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் அப்படின்றதுதான் உண்மை. இப்ப இறுதியாக எங்களுடைய நிதியமைச்சர் சொன்ன வாசகம் எதன் அடிப்படையில் வருகிறது, அதாவது ஊழல் புரிபவர்கள் எங்கள் கூட்டணியை ஊழல் என்று சொல்கிறார் அப்படின்றதுக்கு என்னன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் வந்து ஊழல் புரிஞ்சிருக்காரா இல்லையான்றதுக்கு நாங்க பதில் சொல்வதை விட இன்றைய முதல்வர் கரூரில் என்ன பேசினாரு, முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழலை பத்தி என்ன பேசினாரு பொது வெளியில இருக்கு. இப்ப அவர் 1000 பேர்கிட்ட அரசாங்க வேலை வாங்கி கொடுப்பதாக செய்து ஊழல் செய்தாரா இல்லையானா, அது எந்த காலகட்டம் பார்த்தோம்னா அதிமுக காலகட்டம். இப்ப அதிமுக யார் கூட கூட்டணியில இருக்கு? பாஜக இருக்காங்க. ஆனா இவர்கள் அதிமுக இருக்கும்போது ஊழல் செஞ்சாரு அப்படின்னு சொன்னவர் தான் இவங்களுக்கு இன்னைக்கு சீஃப் கேம்பெயின் மேனேஜர் அப்படின்றது. திமுகவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதை நம்ம காட்டுகிறது. அவர்கள் ஆட்சியில் ஊழல் செஞ்சா வச்சுக்கலாம், அவர்களை நீங்கள் என்கரேஜ் செய்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஊழலை என்கரேஜ் பண்ணீங்களா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, பொன்முடி அவர்கள் வழக்கை பத்தி வில்சன் சார் பேசின மாதிரி நானும் பேசணும்னு நினைச்சேன். அவர் ஊழல் செய்திருக்கிறார் என்ற குற்றம் நிரூபணமாகிவிட்டது. அந்த தண்டனை 4 வருஷமா 5 வருஷமான்றதுக்கு தான் ஸ்டே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த இந்த 2 மாதங்கள்ல 5 திமுக அமைச்சர்கள், துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, இந்த 5 அமைச்சர்கள் மேல ஊழல் விடுவிப்பு செய்யப்பட்டது கீழமை நீதிமன்றங்களால். உயர் நீதிமன்றங்கள் என்ன சொல்லிட்டுனா, அந்த விடுவிப்பு செய்வது தவறாக நடந்திருக்கின்றது, ஆகையால் இந்த 5 பேர் மீதும் பதியப்பட்ட ஊழல் வழக்குகளை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கு வந்து திறக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த வழக்குகள்ல தீர்ப்பு வர பட்சத்தில் இந்த 5 அமைச்சர்களும் விலக வேண்டிய கட்டாயம் வரும். இந்த மாதிரி அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் கேசஸ் இருந்தது இல்லையா? அதோட நிலைமை இப்ப என்னன்றது தெரியல. இல்ல இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. இப்ப இந்த ஏற்கனவே 2 அமைச்சர்கள் பதவி விலகி
விலகியாச்சு ஊழல் மற்றும் பிற குற்றச்சாட்டுகள்ல. இப்ப 5 அமைச்சர்கள் லைன்ல இருக்காங்க. அந்த விடுவிக்கப்பட்டதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இங்கே ஆளுகின்ற திமுக அரசு அந்த வழக்குகளை எப்படி நீர்த்து போக செய்கின்றது. ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு அமைச்சருக்கு மீதான பதியப்பட்ட வழக்குல எதனால விடுவிக்கப்படுதுன்னா, ஆளுநர்கிட்ட நிச்சயமாக கோப்புல கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, ஆளுநர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2006-11 இவர்களும் காங்கிரசும் ஆட்சி புரிந்த போது அந்த அமைச்சர்கள் மேல எந்த வழக்குக்கு அப்போது இருந்த ஆளுநர் மீது அனுமதி கேட்டாலும் அவர்கள் கொடுக்கவே இல்லை. அதனால அதிமுக ஆட்சி என்ன செஞ்சதுன்னா, 2011 வந்த உடனே திமுக காங்கிரஸ் நியமித்த ஆளுநர் அனுமதி தரவில்லை என்ற காரணத்தினால் சபாநாயகர் கிட்ட ஒப்புதல் பெற்று அந்த வழக்கை பதிவு செய்தது. இப்ப இந்த வழக்கு இந்த டெக்னிக்காலிட்டி மட்டும் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த வழக்கு விடுவிக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், ஊழல் புரியவில்லை என்பதற்காக இல்லை, ஆளுநருக்கு பதில் சபாநாயகர் கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வழக்கு போட்டீங்கன்றதுனால. அப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஊழல் புரிந்தாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கிரவுண்ட்ஸ்குள்ள போகாம யாரு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தள்ளுபடி பண்றது நியாயமற்றதுன்னு சொல்றாங்க. அப்போ உங்கள் அமைச்சர்கள் இத்தனை பேர் ஊழல் குற்றச்சாட்டுகள் சிக்கி ராஜினாமா செய்திருக்கிறார்கள், அடுத்தது ராஜினாமா செய்ய காத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் மேலேயே அந்த வழக்கு இது எதுவுமே நான் இப்ப 5 பேர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 பேர் வழக்கு விசாரணையோ எதுவுமே மத்திய அரசு சம்பந்தப்பட்டது கிடையாது. மாநில ஊழல் ஒழிப்பு துறை சம்பந்தப்பட்டது, உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது. அப்ப நீங்க இதுல எல்லாம் இடியோ சிபிஐ எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு நேர்மையான கேள்வி. விஜயபாஸ்கர் மேல ECIR ரிப்போர்ட் இருக்கு சார். ஒரு வாட்டி கூட இடி விசாரணையோ கைதோ விஜயபாஸ்கர் மீது நடக்கவில்லை. அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. வேற எதிர்கட்சி உங்க கூட்டணியில இல்லாதவங்க வீட்டுல ஒரு FIR விழுந்தாலே அடுத்த ECIR போட்டு நீங்க ரைடுக்கு போறீங்க. இருங்க, அதுக்கு போறது இல்ல. ஏன் ராஜேந்திர பாலாஜி மேல வழக்கு இல்லையா? அப்ப அவர் ஊழல்வாதி இல்லையா? ஏன் அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க? எத்தனை அதிமுக அமைச்சர்கள் மீது இத்தனை வழக்குகள் இருக்கு. ஆளுநர் கையெழுத்து போட வேண்டியதான, நேர்மையா வழக்க சந்திக்கிட்டோம். ஏன் ஒவ்வொரு வாட்டியும் நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்குறீங்க டிவிஎஸ்சிக்கு எதிராக? இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்னொன்னு, ஒரு பொய்ய சொல்லக்கூடாது. செந்தில் பாலாஜி அண்ணன் மீது குற்றச்சாட்டின் காரணமாக அவர் ராஜினாமா செய்யவில்லை. அவருக்கு பிணை வாங்கும் போது நான் அமைச்சராக இல்லாத காரணத்தினால கொடுங்க அப்படின்ற ஒரு கிரவுண்ட்ஸ பேசி வாங்கினதுனால வாங்கியிருக்காரு. அவர் கன்விக்ட் ஆக காரணத்தை சொல்லிட்டு மறுபடியும் அமைச்சராவது நியாயமான கேள்வி இருக்கு. இல்ல, அவர் கன்விக்ட் கிடையாது. அது கன்விக்ஷன் கிடையாது. குற்றச்சாட்டின் மீதுனா பாதி கேபினெட் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகா கேபினெட் ஆட்சி செய்தப்ப கர்நாடகால எத்தனை பேர் வழக்கோட இருக்காங்க? மத்திய பிரதேசம் எடுத்துக்கோங்க. மத்திய பிரதேச எத்தனை குற்றம் சாட்டியவர்கள் அமைச்சர்களா இருக்காங்க? இதெல்லாம் ஒரு நேர்மையான கேள்வினா, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சுருக்கமான பதில் சொல்றேன். இதே ECIR ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீதும் KN நேரு அவர்களும் பதியப்பட்டிருக்கின்றதால் அவர்கள்கிட்டயும் ஊழல் முகாந்திரம் இருந்ததுனால ரெய்டு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 961 கோடி ரூபாய் அபராதம் கட்டிய விஷயங்களும் இருக்கின்றது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க உடனே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு. 1996 ஜெயலலிதா அம்மையார் பதவி விலகியவுடன் இவர்கள் ஊழல் வழக்கை பதிந்தார்கள். அதற்கப்புறமா 96 to 2001, 2006 to 2011 10 ஆண்டுகள் முழுவதுமாக ஆட்சியில் இருந்த போதும் அந்த வழக்கில் இவர்களால் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை. ஏன்? அவர்கள் இறப்பது வரைக்கும் இவர்களால் தண்டனையை பெற்றுத்தர முடியவில்லை. அப்ப இவங்க நேர்மையா விசாரிக்கல, அவர்களுக்கு ஃபேவர் செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்தியாவில் ஊழல் வழக்குகள் விசாரணை என்பது எவ்வளவு காலகட்டங்கள் எடுக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். உங்க இடி உள்ள புந்து அரெஸ்ட் பண்ணதுல அந்த மாதிரி ஏன் சார் ஒரு ADMK ஆபீசர் மேலயும் ADMK மினிஸ்டர் மேலயும் நடக்கல அப்படின்னா 91ல நடந்தது எது நடக்குது பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்களை தவிர கிட்டத்தட்ட 20 அமைச்சர்கள். சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பண்ணீங்க? சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பண்ணீங்க? ஏன் சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டரா பண்ணீங்க? அந்த மாதிரி ஏன் சார் உங்க கூட்டணி கைது செய்யலன்னு கேக்குறாங்க DMK தலைவர்களே. அது நீதிமன்றங்கள் சொன்னாதான் செய்ய முடியும்ன்றது புரிஞ்சுக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றங்கள் சொல்லுச்சா? நீதிமன்றங்கள் தான் வழங்கியது. தொடர்ச்சியான கேள்விகள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேண்டியது. அடுத்த சுற்றில் நம்ம பேசலாம். திரு அலிம் அல் புகாரி, இப்போ ஊழல்காரர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேச வேணாம் அப்படின்னு திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகினதாகட்டும், அதற்கு பிறகு அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் மறுபடியும் வர்றதாகட்டும், இந்த மாதிரி ஊழல்னு தொடர்ச்சியா சொல்வதன் மூலமாக அந்த கூட்டணி அப்படின்றது வீக் ஆகிறதா உணரலையா? யார் கூட்டணி வீக்? திமுக கூட்டணி. அதாவது திமுக அமைச்சர்கள் மேல தானே? இல்ல, கூட்டணின்னு தான் சொன்னதுனால தெளிவுபடுத்திக்க கேட்டேன். அதாவது அண்ணா ஹசாரேவை வைத்து ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி
பெரிய அளவில் வந்து இந்த ஊழலை பற்றி ஊழல் அப்படின்னு சொன்னபோது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி அதிமுக அடிபணிகிறது, பயப்படுகிறது, அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி தான் பாஜக கூட்டணி வைக்கிறது என்று நாம் சொல்வதற்கு காரணம், ஒரு 2 வாரம் முன்னால் வரைக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 வாரம் இப்போ சமீபத்தில் கூட வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக அதிமுகவோட நிலைப்பாடு என்பது வேறு. அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ திடீர்னு மாறிட்டீங்களே அப்படின்ற நிலைப்பாடு வேற. காங்கிரஸ் 2G வழக்கில் திமுகவை கைது செய்தால் அப்பவும் அவங்க ரூலிங்கில் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அலையன்ஸில். சம்பந்தமே இல்லாமல் கொள்கை ரீதியாக பிரிந்திருந்த 2 பேர் திடீர்னு எப்படிப்பா ஒன்றாயிட்டீங்க, உங்களை பயமுறுத்திட்டாங்கன்னு சொல்லும் போது தான் அங்கே லாஜிக்கல் டிமாண்ட் வருது. இங்கே கூட்டணியில் உள்ள இருக்கிற ஒருத்தர் மீதே பாஜக என்னமோ அங்கே அப்போ அந்த அமைதியாக கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்த மாதிரி பேசுகிறாரு. அப்படி இல்லை, இல்லாத ஒன்றை ஊதி பூதாகரமாக்கி அதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி ஒரு கைது நடவடிக்கையை கட்டாயப்படுத்தி தள்ளியதே பாஜக தான் அந்த நேரத்தில். ஆனால் அந்த கைதுக்கு பின்னால் அவர்கள் சட்டப்பூர்வமாக எதை சந்திக்க வேண்டுமோ அதை சந்தித்து அதிலிருந்து வெளியே வந்து இன்றைய தினத்தில் அவர்கள் நிரபராதிகளாக நிற்கிறார்கள். இது ஒன்று. 2வது, அந்த கூட்டணியையும் இந்த கூட்டணியும் விமர்சிப்பதற்கு காரணம் கொள்கை ரீதியாக முரண்பட்டிருந்தார்கள் என்பது ஒன்று. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தனிநபர் தன்னை பொதுச் செயலாளராக நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் நிலைப்பாடுகளை மாற்றுகிறார் என்பதை மக்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் வருது, நீங்க ஏன் வந்து இந்த கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க, பொழுதன்னைக்கு முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, நீங்க எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை மக்கள்கிட்ட எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, டே அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படின்னு ஒரு ஜோக்ல வரும். அந்த மாதிரி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை போய் பயந்துகிட்டு இருக்கிறோம் நினைப்பதை விட ஒரு பெரிய காமெடி ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி வழக்கருடைய டெக்னிக்காலிட்டியை பற்றி சொன்னாங்க. அவர் பிணையில் வந்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒன்று அந்த பிணையை ரத்து பண்ணணும், அவர் ஏற்கனவே இப்படித்தான் வந்திருக்கிறாரு என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி அவரை பார்த்து பயப்படுபவர்கள் நீதிமன்றம் சென்றதனால் தான் சரி ஏற்கனவே இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்க எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவீங்க மினிஸ்டரா இருந்தா, அதனால விலங்குன்னு சொன்னாங்களே தவிர என்னமோ ஒரு கன்விக்ட் ஆயிட்ட மாதிரி. அது சொன்னது யாரு? இல்ல அது வாஸ்தவம் தான். நீங்க ஏற்கனவே அந்த முதல் சுற்றுல கேட்டீங்க இல்லையா, அது வாஸ்தவம் தான். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போய் ஏன்னா வழக்குல வந்த மாதிரி பேசுறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் விடுவிக்கப்பட்டார் இல்லையே, ஊழல் குற்றச்சாட்டுக்காக விடுவிக்கப்படல. பிணை கேட்கும் பொழுது இப்படி ஒரு கால அவர் அமைச்சராக இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர் அவர் வந்து எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார் இல்லையா. இப்ப மீண்டும் அதே குற்றச்சாட்டுங்க நிக்குதுன்னு சொல்லும் போது அவர் ராஜினாமா பண்றாரே தவிர குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அதை செய்யல. ஏன்னா ஒரு பொதுத்தளத்தில் இப்படி ஒரு வாதத்தை வைக்கும்போது அதுக்கான ஒரு தெளிவை தர வேண்டி இருக்குது அப்படின்னு. இதுக்கு நான் இதை சொல்றேன், பொன்முடி அவர்களின் மீது வழக்கு போட்டு அது வந்துருச்சு, அது ஸ்டேல இருக்குது அப்படின்னு சொன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன கிளீன் ஹேண்ட்ஸா? பெங்களூர்ல வந்து உங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் இல்லையா? ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு நீங்க வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை பயன்படுத்தி எல்லாரும் எக்ஸ்டார்ஷன் பண்றீங்கன்னு உங்க மேல எஃப்ஐஆர் போடலையா பெங்களூர்ல? அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பண முதலாளிகளை மிரட்டி கட்சிக்கு நிதி வசூல் செய்யும் வேலையை செய்கிறீர்கள். அதுக்கப்புறம் இப்ப அந்த எஃப்ஐஆர் எதுக்கு ஸ்டே பண்ணீங்க தெரியுமா? நாளாச்சு நீங்க தான் ட்ரையலை பேஸ் பண்ணி பார்க்க வேண்டியது தானே, ஏன் ஸ்டேக்கு போறீங்க? அப்பா மடியில பயம் தானே உங்களுக்கு வழியில பயம் இருக்குது ஒன்று. சரி, ஏன் ஊழல் வழக்கே பாஜக காரங்க மேல இல்ல, இவர்கள் என்ன அவ்வளவு உத்தமர்களா அப்படின்னு பார்த்தா பங்கஜ் சௌத்ரி யூனியன் மினிஸ்டரா இருக்கிறார். இதுல பார்லிமெண்ட்ல கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொல்றாரு மார்ச் 2025. என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்எம்எல்ஏஸ் எக்ஸ்எம்பிஸ், அதாவது கரண்ட் எம்எல்ஏஸ் எக்ஸ்எம்எல்ஏஸ் கரண்ட் எம்பிஸ் எக்ஸ்எம்பிஸ் அரசியல் பூர்வமாக போடப்பட்ட ஈடியினுடைய வழக்குகள் மட்டும் 193 வழக்குகள். அந்த 193 வழக்கில் வெறும் 2 வழக்குகள் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அனைத்துமே அரசியல் ரீதியாக பிறரை மிரட்டுவதற்கும் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள ஆட்சியில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் அரசுகளையும் முதலமைச்சர்களையும் கைது செய்வதற்கும் மிரட்டுவதற்கும் கட்சியை பிளப்பதற்கும் ஜனநாயக விரோத செயல்களை செய்வதற்காக செஞ்சதனால இவர்களால் ட்ரையல் நடத்த முடியல. செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலே, சிசோடியா அவருடைய வழக்கிலே, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கிலே 3 வழக்கிலும் ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, 3 வழக்கிலும் உச்சநீதிமன்றம் சொன்னது நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். ஒரு தூரத்தில் நின்று பார்க்கும்போது கூட ட்ரையல் நடத்துறதுக்கான எந்த முகாந்திரமும் இங்க தெரியலையே. அதற்கு காரணம் என்ன? நீங்க கூட சொல்லலாம், ஒருவேளை கோர்ட்டுகள் கம்மியா இருக்குமோ. ஈடி வழக்குகளை விசாரிப்பதற்காக 100 பிரத்யேக நீதிமன்றங்கள் இருக்கிறது. 100 நீதிமன்றங்கள் இதற்கென்றே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை நீதிமன்றங்கள் இருந்தும் அதெல்லாம் விடுங்க, ஒருத்தர் தண்டிக்க முடியும், உங்களுடைய எதிரியை ஒருத்தரை தண்டிச்சு அவர் அரசியல் களத்திலிருந்தே காணாமாக்கிற முடியும்னா பாஜக சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதற்கென்றே 100 நீதிமன்றங்கள் இருந்தும் வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் கூட இவர்கள் எங்க மாட்டாங்கன்னா, வழக்குன்னா வெறும் ஊழல் மட்டும்தானா? இதுவரை 72 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல வந்து 28 அமைச்சர்களின் மீது வழக்குகள் இருக்கிறது. அதுவும் சீரியஸ் அஃபென்ஸா 19 பேர் மேல சீரியஸ் வழக்குகள் இருக்கிறது. பாஜகவுடைய அமைச்சர்கள் வழக்குகளை பற்றி அவங்க பேசலாமா?
நீதிமன்றத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நம்ம அவர் பேச முடியுமா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோமுக்கு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பந்தி சஞ்சய் மீது மட்டும், ஒருவர் மீது மட்டும், பாஜகவுடைய அமைச்சர் பந்தி சஞ்சய், அவர் ஒருவர் மீது மட்டும், எப்படி நிர்மலா சீதாராமன் இவ்வளவு போல்டா பேசுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. பண்டி சஞ்சய் என்கின்ற ஒரு அமைச்சரின் மீது மட்டும் 42 கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. 42 கிரிமினல் கேசஸ் ஆர் பெண்டிங் அகைன்ஸ்ட் ஹிம். அதுல 307 அடங்கும். அதுல கொலை முயற்சி வழக்கும் அடங்கும். ஹோம் மினிஸ்டர் இல்ல இப்ப ஹோம் மினிஸ்டர் இருக்கிறார். சொல்றதன் அடிப்படையில அமைப்புகள்லாம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படின்ற வாதத்தையும் வைக்கிறீங்க. எதை நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல ரெண்டுமே தானே நான் சொல்றேன். நான் சொல்றது ஈடியை தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். ஈடியை மட்டும்தான். இப்ப ஈடி தான் இந்தியா முழுக்க ஈடியை பயன்படுத்தி இவங்க எக்ஸ்டார்ஷன் பண்றாங்க. நீ வந்து எங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பணம் கொடு, இல்லைன்னா உனக்கு வீட்டுக்கு ஈடி வரும். இன்னைக்கு ஃபெமிலியரான சப்ஜெக்ட். அப்படி பார்த்தா சிபிஐ அவங்க பயன்படுத்துவது பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை. மற்ற முகமைகளை அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை. மத ரீதியாகவும் ஆக்டிவிஸ்ட் வந்து முடக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட பணம் இருக்காது. அவர்களை வந்து எண்ணெயை வச்சு முடக்கணும். இதே அது எண்ணெயை பத்தி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது? என்ஐஏ பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் யுஏபிஏ பற்றி வழக்குகள் வரும் பொழுதெல்லாம், ஏன் இதே உங்களுக்கு பிஎம்எல்ஏ இருக்குது, பிஎம்எல்ஏ உடைய ஈடி வழக்குகளை பற்றி வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, not because the provisions of PMLA are very stringent, it cannot be used as a tool for long term incarceration. உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தை, ஒரு டூலா நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன்னா இது நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. முகைமைகள் இப்படி இருக்கும்போது இவங்க மேல எப்படி வழக்கு இருக்குதுன்னா, இவைகள் எல்லாம் இவர்கள் அமைச்சர்களாக ஆவதற்கு முன்பாகவே கலவரங்களை செய்து, கொலைகளை செய்து, கொலை முயற்சிகளை செய்து தொடர்ந்து ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இவங்க எல்லாரும் 42 வழக்கு ஒரே நாள்ல பண்டி சஞ்சய்க்கு வந்துடல. அவர் காங்கிரஸ் ஆட்சி காலங்கள் இருக்கும் பொழுது இருந்தே இவர்கள் மீது எல்லாம் வழக்குகள் இருக்கு. மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றது உங்களுடைய வாதமா இருக்கு. அந்த வாதம் பத்தி நம்ம திரு சூர்யா கிட்ட பதில் கேட்டு பெறலாம். திரு எஸ் ஜி சூர்யா, சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற பல்வேறு அமைப்புகளை எந்த கட்சிகள் ஆளுகிறதோ, எதிர்கட்சிகள் இருக்கிறதோ அவற்றுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது பாஜக அப்படின்னு இன்று நேற்றல்ல பல காலமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் முதலமைச்சர் அதை குறிப்பிட்டு தீர்மானமாகவும் போட்டிருக்காரு. அதான் இது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் தொடர்ந்து சொல்றாங்க. பிரதர் சொன்னதுல ஒன்னு ஆச்சரியமா இருந்தது, பாஜக ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணதுனால தான் கனிமொழி அவர்களையும் ராசா அவர்களையும் கைது செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த பிஜேபி அந்த காலத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் நீதிமன்றங்கள் சொன்னதுனால அதெல்லாம் நடந்தது. இரண்டாவது பிரதர் இன்னொன்று சொன்னார், 193 வழக்குகள் பதியப்பட்டு 2 மட்டும்தான் குற்றச்சாட்டு நிரூபணமானது. அந்த 2 பேருமே இண்டி கூட்டணியை சேர்ந்தவங்கிறது முதல் தகவல். இரண்டாவது, இந்த ஊழல் வழக்குகள் பொறுத்த வரைக்கும் காலம் எடுப்பதற்கான காரணம் ஆஸ் அன் அட்வொகேட் அவருக்கே தெரியும். இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கே உதாரணம் எடுத்துக்கலாம். இடி தான் விசாரிக்கிறாங்க. 1000 பேர் லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு. அந்த இடி வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்றாலும் முழு சுதந்திரம் அவர்களுக்கு இல்லை. ப்ரெடிகேட் அஃபென்சஸ் இருந்தால் தான் உள்ள வர முடியும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் என்ன ஆயிடுச்சு, 1000 பேர் லஞ்சம் கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாருமே குற்றவாளியாக இந்த மாநில அரசாங்கம் மாற்றிவிட்டது. அதாவது பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளானது வேற எந்த வழக்கில் இருந்திருக்காங்கன்னு தெரியல. இப்போ இப்படி நீங்க வழக்கின் தன்மையை மாற்றும் போது இடி மட்டும் இல்லை, நீங்க உலகத்துல இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸை கூப்பிட்டு வந்தா கூட உங்களால் அதை விசாரணை செய்யவே முடியாது. அதற்கான சூட்சமங்களை இந்த அரசுகள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்ல வழக்குகளின் போக்குன்றது ஒரு பக்கம் இருக்கு, அமலாக்கத்துறையோ அல்லது சிபிஐயோ எடுக்கக்கூடிய வழக்குகள் எதிர்க்கட்சிகள் மேலேயே அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதானே தொடர்ச்சியா சொல்லுங்க. இப்ப வழக்குகள் பதியறது இவர்கள் சொல்ற மாதிரி இப்ப அண்ணன் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரு மேல நிறைய கேசஸ் இருக்குன்றாங்க. இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்க ஏமாலே இவங்க 5 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எல்லாம் சீரியஸ் அஃபென்சஸ் 153A தான் எல்லா கேஸுமே. அதனால பண்டி சஞ்சய் அவர்கள் மீது அந்த டிஆர்எஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நித்தமும் வழக்கு, எல்லாத்துக்குமே வழக்கு. இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ உதாரணமாக திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் எடுத்து பாருங்களேன், இவராச்சும் 40-50 சொல்றாங்களா, 300-400 வழக்கு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு வாங்கினாங்களா, அரசியல் பழிவாங்கல், பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கு ஒரு வழக்கு, இந்த மாதிரி வழக்கு. அரசியல்வாதிகளுக்கு இந்த வழக்கு இருந்தாலும் பெருமை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கால சூழ்நிலை இருக்கு. மீண்டும் நான் சொல்வது என்னவென்றால், இப்போ நீங்க வந்து இடி வந்து வீணாக பழி சுமத்துக்கிறதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த தமிழகத்துல பொறுத்த வரைக்கும், இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய பழி சுமத்துதுன்னு யாரும் சொல்லல. எதிர்க்கட்சிகள் மேலதான் அந்த வழக்குகளும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளும் இருக்கிறதா அப்படின்றது நான் என்ன சொல்றேன். இப்போ ஆளும் கட்சியில இப்ப திமுக மேல இப்போ இவர்கள் சொன்னார் இல்லையா, நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு இருக்கின்றது அப்படின்னு. அது வந்து நீங்களே நியாயமா சொல்லுங்க, அவங்க தனிப்பட்ட வகையில ஏதாச்சும் செஞ்சதுக்கான வழக்காது. அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல திமுகவும் நிறைய பணம் வாங்கியிருக்கு, காங்கிரஸும் பணம் வாங்கியிருக்கு. அதுல வந்து நீங்க குற்றம் செஞ்சுட்டீங்க, அதனால அவங்க ஊழல்வாளி அப்படின்னு சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ வந்து
கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கின்றது. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் வந்து மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த அமைச்சர் இந்த ஊழல் செஞ்சாங்கன்னு உங்களால ஒரு ஊழலை சொல்ல முடியுமா? இல்ல அதற்கான முகாந்திரம் இருந்து வழக்காச்சு பதிவு செய்யப்பட்டிருக்கா? ஊழலுக்கு முகாந்திரம் இருந்தால் நீங்க மத்திய அரசெல்லாம் நம்ப வேண்டாம், நேரடியாக நீதிமன்றத்திற்கு போய் நீங்க வழக்கு பதிவதற்கான ஆணையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால இப்ப இந்த திமுக இவ்வளவு பேர் ஊழல் சொல்றோம் இல்லையா, பொன்முடி என்ன செஞ்சார், செந்தில் பாலாஜி, எல்லாத்துக்குமே நம்ம ஊழல் சொல்ல முடியும். ரெண்டே விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு, இவர்களுடைய வழக்கறிஞர் மத்திய அரசுடைய ஏஎஸ்ஜின்னு சொல்லக்கூடியவர் வந்து சமீபத்தில் இந்த இடி விசாரணை அமைப்புகள் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஸ் யுவர் பவர் டு அரெஸ்ட் நாட் லிபரலி பட் ஸ்பேரிங்லி. எடுத்த உடனே எல்லாரையும் இடி வழக்கில் கைது பண்ணாதீங்க. ஏன் அதை அவர் சொல்றாருன்னா, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுடைய அரசியல் பழிவாங்கலுக்காக கைது செஞ்சு நீதிமன்றத்தில் என்னால் பதில் சொல்ல முடியல, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இல்லாம நீங்க வந்து அரெஸ்ட் செய்றீங்க அப்படின்னு உங்களுடைய ஏஎஸ்ஜி மத்திய அரசை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் சொல்றாரு. 3 நாள் முன்னாடி டெல்லி உயர் நீதிமன்றம்னு நினைக்கிறேன், சிபிஐ ரோஸ் அவென்யூ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிபிஐ இடி இதுல இருக்கக்கூடிய ஊழல் இருக்குல்ல, அது ரொம்ப அபாயகரமான எல்லைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 3 சிபிஐ அதிகாரிகளை வந்து கைது பண்ணிருக்கு. சிபிஐ பண்ணிட்டு இவங்களெல்லாம் விசாரிச்சாதான் இவங்க எப்படிலாம் செயல்படுறாங்கன்றது. அப்ப இடி கைது பண்றதுனாலயே அந்த வழக்கு வந்து ஏதோ ஊழல் வழக்கு, அது ஒரு ஜெனியூன் வழக்குலாம் கிடையாது. அடிப்படை முகாந்திரம் இல்ல, அப்படி இருக்கிறதுனால தானே இங்க சொல்றாங்க. இப்போ இவர் அண்ணன் ரொம்ப தெளிவா பேசினார், பிரெடிகேட் அஃபென்ஸ். ஏடிஎம்கே எல்லாத்துக்கும் பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. இடி ஏன் ஆப்போசிஷன் மேல எடுக்கிற அந்த அக்கறைய பிரெடிகேட் அஃபென்ஸ் நீங்க சொல்றதுல பார்த்தா ஏதோ அதிமுக மேல பிரெடிகேட் அஃபென்ஸே கிடையாது, எஃப்ஐஆரே கிடையாது, இடிக்கு ஜுரிடிக்ஷனே கிடையாதுன்ற மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றேன், குட்கா விஜயபாஸ்கர் குட்கா கேஸ்ல விஜயபாஸ்கர் மேல இருக்கு, நீங்க இசிஐஆர் போட்டீங்க, அங்க போக மாட்டேன்றீங்க. அதாவது நீங்க எக்ஸெப்ஷனா திமுகவை காட்டலாம். நீங்க ஒரே இருக்கு, அதாவது நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இப்ப அதிமுகல இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் ஊழல் ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கு. அது நினைச்சா இந்த குற்றங்களுக்கு எல்லாம் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது செய்து தண்டனை பெற்றுக் கொடுக்கலாம். இந்த 4 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி 10 ஆண்டுகளா எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களோ திமுக மூத்த தலைவர்களோ ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. இப்ப 4 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, உங்கள் ஊழல் ஒழிப்புத்துறை மீது ஒரு அமைச்சர் மீதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது நீங்க செய்யாம இடியும் சிபிஐயும் எதற்கு கேட்கிறீங்க? அதுதான் புகாரி ஒரு லாயர் சொல்வார், டிவிஎஸ்சி வழக்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது முன்னாள் அமைச்சர்ன்ற ஒரு காரணத்துக்காக ஆளுநர் அனுமதி தர வேண்டும். அதை தராம ஏன் இருக்காருன்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எங்கெங்கெல்லாம் பதில் கிடைச்சதோ, எம்ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? எம்ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன சொல்றேன், இப்போ விவாதம் போற போக்க பார்த்தா ஒருவேளை பிஜேபி ஆட்சி முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதான்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை மோடியோ ராகுலுக்கோ தேர்தல் நடக்க போதான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் 2021 ஏப்ரல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 128 பக்க வாக்குறுதி, 520 வாக்குறுதிகள் என்ன கொடுத்தாங்க. இதுதான் இன்னைக்கு அண்ணா சேர யார நாடகம் ஆடினாரு அப்படின்னா அங்க பக்கத்தில் நிழலாவே நின்றிருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்காரு. அதனால அந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போறது. 2021 திமுக என்ன வாக்குறுதிகள் கொடுத்தது, தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறோம், எப்படி முன்னேற்ற போகிறோம், விவசாயிகள் பிரச்சனை என்ன, நெசவாளர்கள் பிரச்சனை என்ன, மருத்துவர் பிரச்சனை என்ன, செவிலியர் பிரச்சனை என்ன, இல்ல நான் கேட்கறதெல்லாம் சொல்லுங்க. இப்ப 33வது வாக்குறுதி நான் சொல்றேன், லைனா படிப்பேன், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா மொத்தமும் சொல்லிடுவேன். 33வது வாக்குறுதி, நாங்க வந்தோன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? 75வது வாக்குறுதி, நாங்கள் வந்தால் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இத்தனை ரேட்டு கொடுப்போம், கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் தேயிலை தோட்ட பயிர்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கெல்லாம் ஆதார விலை கொடுப்போம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணுவோம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? 356வது வாக்குறுதி, மருத்துவர் செவிலியர் அத்தனை பேருக்கும் வேலை நிரந்தரம் கொடுப்போம். நாங்க கொடுத்திருக்காங்களா? 162வது வாக்குறுதி, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்போம். நாங்க 309வது வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்போம். நாங்க இப்ப இதெல்லாம் செய்தாச்சா? நாங்க பண்ணோம். அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவங்க பிஜேபின்னு சொல்லும்போது பிஜேபி சென்ட்ரிக்கா போகுதோ, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அதைத்தான் சொல்றேன். திமுக உடைய என்ன பாயிண்ட், பிஜேபியை காரணம் காட்டி
நம்ம தேசிய அளவை பேசினாதான் இங்க தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கிடைக்கும். அதே நம்ம திமுக அதிமுகவையோ எடப்பாடியோ அவர்களை விமர்சனம் பண்ணால் இங்க ஓட்டு கிடைக்காது. அந்த எண்ணம் ஏன்னா நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல். கடந்த முறை பார்த்தீங்கன்னா 2019 53.5% வாங்கின இதே திமுக இன்டாக்ட் கூட்டணி அதே 2021 10 வருட அதிமுகவின் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைவு இரட்டை தலைமை குழப்பம் இத்தனைக்கும் பிறகு அவர்களது சதவீதம் 45% குறைஞ்சிச்சு, 8% குறைஞ்சிச்சு. அதே அதிமுக கூட்டணி 2019 30% வாங்கினாங்க. ஆனா 2021 தேமுதிக வெளியே போயிடுச்சு. தேமுதிக வெளியே போயிட்ட பிறகும் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து 40% 10% கூடிருச்சு. அப்போ இந்த கணக்கெல்லாம் பிஜேபி அப்படின்னு மாத்துறது மூலமா அதிமுக ஓரங்கட்டப்படுறதா நினைக்கிறீங்களா? இந்த கணக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன் திரு வில்சன், உங்களுடைய கூற்றுப்படி டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு அவங்க களத்தை கட்டமைக்கிறது மூலமா அதிமுகவை பலவீனப்படுத்தி ஓரங்கட்டுறாங்களா? பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்க, நடக்காதுன்ற. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினா எடப்பாடியா அதிமுகவா திமுகவா சட்டமன்ற தேர்தல் இது. இதுல அதை மையப்படுத்தி தான் இப்ப பிஜேபி என்ன சொல்லுது. பிஜேபி அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு, நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் சொல்றாரு. அப்ப இதுக்கு மேல என்ன இருக்குது? அவங்க பின்னால இருந்து இயக்கத்தானே பாக்குறாங்க. அப்ப இங்க பிரதான பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டு பிரச்சனை, இங்க மாநில பிரச்சனையின் போது ஸ்டாலினா எடப்பாடியா திமுக அதிமுக இதுதான். அங்க கூட நிக்கிறவங்க வந்து அவர்கள் சப்போர்ட்டிங் கேட்டகரியா இருப்பாங்க. அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கறத அடிப்படையில் சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அலீம், டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு களத்தை கட்டமைக்கிறதன் மூலமா ஏடிஎம்கேவை கொஞ்சம் ஓரங்கட்டி ஓட் பேங்கை ஸ்ட்ராங் பண்றதுக்கு டிஎம்கே ட்ரை பண்றாங்களா? டிஎம்கே கூட்டணி நியாயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா உண்மையிலேயே ஏடிஎம்கே சீன்லயே கிடையாது. இன்னொன்னு எனக்கு வேற வழி தெரியல, மக்களே முடிவு பண்ணிட்டு விட்டுருங்க. ஏன்னா ஏடிஎம்கேவை வந்து யாரும் பொருட்படுத்தலை, அது சீன்ல கிடையாது. ஆனால் அவரிடத்துல இரட்டை இலை என்கின்ற ஒரு எம்ஜிஆர் போன்ற பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்னம் இருக்கிறதுனால் அதை எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. ஒன்று, நான் என்ன கேட்குறேன்னா, தொடர்ந்து சுட்டதே எனக்கு நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்ன ஒரு முன்னாள் முதல்வரையும் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி தர முடியும் என்று சொல்கின்ற ஒரு ஒன்றிய அமைச்சரையும் கொண்ட ஒரு கூட்டணியில் இருப்பவர்களை எப்படி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடிய பாஜக என்கின்ற ஒரு கட்சியோடு இந்த அதிமுக என்கின்ற கட்சி கூட்டணி வைக்கிறதே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்பதை தான் பிரச்சாரமா வைக்க முடியும். அது எங்களுடைய பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும், அது எங்களுடைய பிரச்சாரத்திற்கு நியாயம் சேர்க்கும். அதற்காக அதை செய்யறோம். அப்ப அவர் சொன்னாரு சிஏஜி, அதாவது இது வரைக்கும் ஒரு ஊழலை வந்து சொல்லி இருக்கிறத மாதிரி குற்றச்சாட்டு இருக்குதா சொல்லுங்கன்னு. அது ரெண்டு அவருடைய பதில இருந்து அதை மிக்ஸ் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம்னு கேட்கிறாரு அவர். நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் அந்த வழக்கு பதிவுப்பட்டுச்சா? நாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம். நீங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, நாங்க அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருந்தோம். அந்த டிரான்ஸ்பரன்சி உங்கள்கிட்ட இல்லாம போனதுனாலதான் எந்த சிஏஜி வினோத் ராயுடைய பேச்சை கேட்டு 2G வழக்கு பெருசா பேசுனீங்களோ அதே சிஏஜியினுடைய அறிக்கையின்படி 7 லட்சம் கோடி ஊழலுக்கு சொந்தக்காரர் மோடியின் ஆட்சி. ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சீங்களா? பாரத்மாலா ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு? மோடியினுடைய 66 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு கட்சி இல்லைன்னு 18 எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி சொல்லுதுன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? 67ல இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சியே பிடிக்காத கட்சி, 6 முறை ஆட்சி கட்டில உட்கார்ந்த கட்சி அதிமுக, அது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அடுத்தது என்ன சொல்றேன் நான், இப்போ கல்வி நிதியை சொல்றாரு. கல்வி நிதியை விடுங்க, 2 முறை சொத்து வரியை எதற்காக உயர்த்தினீர்கள்? இதை சொல்ல முடியுமா? வழக்கறிஞர் சொல்ல முடியுமா? 15வது நிதிக்குழு எங்களை கட்டுப்படுத்தியதால், எங்களை கட்டாயப்படுத்தியதால், அப்ப அதுக்கு எப்படி அடி பண்ணீங்க? அப்போ மத்திய அரசு, அப்ப மாநில உரிமை அங்க வரலையா? மானியம் அப்பதான் கொடுக்க முடியும்னு சொன்னா நாங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ மட்டும் எப்படி உயர்த்தினீங்க? மத்திய அரசுக்கு அடி பண்ணீங்களா? நிதி முதற்கொண்டு அனைத்திலுமே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை டீஸ்டெபிலைஸ் செய்யணும், இதை வந்து செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட ஒரு கட்சி செயல்படுகிறது ஒன்றியத்திலே. அந்த கட்சியோடு, அந்த அரசோடு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினருடைய எதிர்கட்சி வந்து சேர்ந்து கூட்டணி அமைத்தால் இவர்களை அம்பலப்படுத்துகிறோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, காங்கிரஸ்னா நாங்க ஒட்டுமொத்தமா கூட்டணியுடைய கதையை பேசிட்டு இருக்கிறோம். உண்மைதான், எங்களுக்கு 18 எம்எல்ஏ தான், அதை இல்லன்னு மறுக்கல. இப்ப அதை வச்சு அவர் என்ன சாதிக்க விரும்புறாரு? அதுல என்ன பாயிண்ட் அவர் சொல்ல விரும்புறாரு? நாங்க சொல்வது இல்லங்க, நாங்க மேடம், நான் சிம்பிளா சொல்றேன், காங்கிரஸ் அதிமுக தான் போட்டின்னு சொன்னா நான் சொன்னா அவர் இந்த வாதத்தை வைக்கிறது இல்ல. இது லாஜிக்கல். ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடுறேன். இது இன்னொன்னு, நீ வழக்கறிஞராக அவருக்கு தெரியும் அப்படின்னு என்ன சொன்னாரு, அது ஏன் நீதிபதிகளுக்கு தெரியாம போச்சுன்னு தெரியல. நீதிமன்றங்கள் இவர்களை பார்த்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வீடியோ வழக்குகளை சொன்னது, trial courts and high courts have forgotten a very well settled principle of law that bail is not to be withheld as a punishment.
நீ அவர்களை தண்டிப்பதற்காகவே நீங்க பெயிலை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இரண்டு விஷயங்கள் தான். இப்போ அதிமுக பத்தி இவர் சொல்றாரு, நேத்து திருமாவளவன் அவர்கள் காஞ்சிபுரத்துல கொடுத்த பேட்டியில அதிமுக மிக மிக வலிமையான கட்சி என்பதை மறுப்பதற்கில்லை அப்படின்னு இவங்க கூட்டணி தலைவரே சொல்கிறார். அப்ப அது என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு. இரண்டாவது, இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவர் சொல்றதா மக்கள் புத்திசாலிகள் தான். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இப்ப இவர் சொன்னார் இல்லையா, துப்பாக்கி சூட்டியே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாங்க. நீங்க ஆட்சிக்கு என்னன்னு வந்தீங்க? அந்த துப்பாக்கி சூட்டில் தொடர்புகளுக்கு தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அதுல ஒருத்தருக்காச்சும் இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்களா 4 ஆண்டுகள்ல? மாறாக அருணா ஜெகதீசன் குழு வந்து யார் குற்றம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு டிஜிபியாக பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க. அப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ததுதான் என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. மக்கள் மன்றத்துல போய் பதில் சொல்லிட்டு ஓட்டு கேட்க இல்ல அதான் இங்க திரும்ப ஒரு நரேட்டிவ் சொல்றாங்க, மாநில தேர்தல் ஒன்றிய தேர்தல்னு. அப்போ ஒன்றிய தேர்தலும் போது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பத்தி பேசினவங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்க முடியும்ல. இங்க மாநில தேர்தலாக இருந்தாலும் வலிமையான ஒரு வலுவான அரசு வேண்டும் அப்படின்றது தான். ஏன்னா அது இல்லைன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா இந்த கையெழுத்து போடுறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க. ஒன்றிய அரசு திணிக்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டாம். அப்படிப்பட்ட வலிமையான அரசாங்கத்தை திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் கொடுப்பாங்கன்றது எடுத்துக்க முடியும். இந்த அமர்வுல பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. பிரதான கூட்டத்தில்